Taste the Daily. தேர்தல் நேர வாக்குறுதிகள் எதையுமே திமுக அரசு நிறைவேற்றவில்லை என தமிழ்நாடு அரசு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் சங்க மாநில தலைவர் கடுமையாக குற்றம் சாட்டியுள்ளார். அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் நடைபெறவுள்ள தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் சங்கத்தின் மாநில மாநாடு தொடர்பான முதல்கட்ட ஆலோசனைக் கூட்டம் ராமநாதபுரத்தில் மாநில தலைவர் ரமேஷ் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த மாநில தலைவர் ரமேஷ், தமிழக முதலமைச்சர் எதிர்க்கட்சித் தலைவராக இருந்தபோது எப்படி நடந்து கொண்டாரோ அதற்கு நேர்மாறான முறையில் தற்போது நடந்து கொள்கிறார் என்றும், தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாத ஸ்டாலின் அரசுக்கு எதிராக போராட்டங்களை நடத்துவதை தவிர வேறு வழியில்லை என்றும் வேதனை தெரிவித்தார். பொய் வாக்குறுதிகளை கொடுத்து ஆட்சிக்கு வந்த திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் அனைத்து துறை அரசு ஊழியர்களும் வஞ்சிக்கப்பட்டு வருவதாக ஊழியர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். அந்த கொள்கைகளை அவர்களாகவே அரசாணையாக வெளியிடுவதிலே நீண்ட காலதாமதம், அதற்கும் போராட வேண்டியிருக்கிறது. அரசு முதலமைச்சர் தேர்தல் கால வாக்குறுதி ஏராளமான வாக்குறுதியை கொடுத்தார். ஆனால் பெருவாரியம் எதையுமே நிறைவேற்றுவதாக தெரியல. டிஏவை கூட 21 மாதத்தை நிறுத்திவிட்டார். அப்போ இவர் கடந்த எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபொழுது பேசியதற்கும் முதலமைச்சராக பேசியதற்கும் நேர்மாறான நடைமுறை என்பது முதலமைச்சரால் கையாளப்படுகிறது. இது நல்ல நிர்வாக நடைமுறை அல்ல, அழகல்ல. ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கு பெறும் காளைகளை ஆன்லைன் மூலமாக பதிவு செய்யும் முறையை கைவிட வேண்டும் என்று திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த மாடு வளர்ப்போர் மற்றும் மாடுபிடி வீரர்கள் நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசை வலியுறுத்தியுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டத்தில் குறைந்த நேரம் மட்டுமே ஜல்லிக்கட்டு போட்டி நடத்தப்படுவதாகவும், ஜல்லிக்கட்டு போட்டி நடத்தக்கூடிய ஊர்களில் சிறந்த மாடுபிடி வீரர்களை கௌரவப்படுத்துவதில் ஒருதலைபட்சமாக செயல்படுவதால் அதற்கான குழுவை அமைக்க வேண்டும் என்றும் மாடுபிடி வீரர்கள் வலியுறுத்தியுள்ளனர். ஒரு ஜல்லிக்கட்டுக்கு போறோமோ அப்படின்னா இன்னைக்கு நிலைமைக்கு 6000 7000 கைக்கு வேணும். அந்த ஒரு சூழ்நிலை அவ்வளோ கஷ்டத்துலேயும் எங்களுக்கு ஒரு 2 வாட்டி நாள் மாடு அவுக்கணும் அப்படின்ற ஒரு வைராக்கியத்தில் தான் நம்பி நாங்கள் மாடு வளர்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த வருஷம் பொங்கலுக்காண்டி நாங்கள் எல்லாம் மாடு வளர்த்துக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு ஆன்லைன் டோக்கனை ரத்து பண்ணி எங்களுக்கு நல்லபடியாக அரசு கை டோக்கனை அறிவிக்கணும். காரு பைக்குன்னு கொண்டு வராங்க, பழைய மாதிரி கொண்டு வராங்க. எப்பயும் போல அண்டா போடுங்க, வேட்டு துண்டை போடுங்க, பழைய மாதிரி கொண்டு வந்தவங்க எப்பயும் போல. அப்போனா அந்த அளவுக்கு இவ்வளோ ப்ரெஷர் வராதுல்ல. இப்போ காரு பைக்குன்றதுனால அரசு போகுது எல்லாமே. அந்த அளவுக்கு அப்படி போகலை அப்படின்னா டோக்கன் எப்பயும் 4 மணி நேரம் வந்துடும். முன்னுக்குலாம் கை டோக்கன் தான் போய் கை டோக்கன் வாங்குவோம், போய் மாடை வைப்போம், எல்லாம் பண்ணுவோம், நீட்டாக வரும் போவோம். இப்போலாம் மாடோட ரொம்ப கஷ்டப்படுத்துகிற மாதிரி இருக்குது மாடை.